என்னுடைய தாய்மொழி ஹிந்தி, ரங்கராஜ் பாண்டே, சரிங்களா? பீகார் என்னுடைய ஆரிஜின் ஹிந்தி. ஆனால் எனக்கு வந்து ஹிந்தி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்கல. நான் வந்து வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட தவிர வேறு யார்ட்டையுமே ஹிந்தி பேசல. வெளியே பூரா தமிழ் தான் பேசினேன். ஸோ என்னுடைய தமிழ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஹிந்தியை விட, இங்கிலீஷை விட. ஆனால் எனக்கு இந்த நாலு வார்த்தை ஹிந்தியில் வந்து சமாளிக்கிற அளவு தெரிஞ்சது எனக்கு அவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பேட்டி எடுத்திருக்கேன். ஹிந்தி தெரியாமல் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்கள்? வடிவேல் சொல்கிற மாதிரி நாங்கள் ஏன்டா நடராத்திரியில் சுடுகாட்டுக்கு போனோம். இந்த பாண்டே சங்கி சொல்கிறாரு, அம்மா அப்பாவை தவிர வேறு யார்கிட்டையும் ஹிந்தி பேச மாட்டாராம். சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் அம்மா அப்பாட்டா 6 வயசு வரைக்கும் பேசியிருப்பியா? 6 வயசு வரைக்கும் பேசக்கூடிய மொழியை தாய்மொழின்னு சொல்லுவாங்க. மழலையிலேயே தொடங்கக்கூடிய மொழி தான் ஸ்ட்ராங்காக மனசில் நிற்கும். அப்போது ஹிந்தி உனக்கு மனசில் நிற்கக்கூடிய மொழி. ஆனால் இவர் சொல்கிறாரு, 4 வார்த்தையை கற்றுக்கிட்டதுனால அது வந்து மோடியை பேட்டி எடுக்கிறதுக்கு இவருக்கு உதவிச்சான். இப்போ நாங்கள் என்ன மோடியை பேட்டி எடுக்க போகிறோம்? எதுக்கு ஹிந்தி தெரியணும்? இவங்க பொழப்பே தான். இவங்க கற்றுக்க மாட்டாங்க மற்ற மொழியை, நம்ம தான் கற்றுக்கணும். 50களில் 70கள் வரைக்கும் 70 80 வரைக்கும் தமிழ்நாடு ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு போன ஒரு மாநிலமாக இருந்துச்சு. அப்போ பஞ்ச பிழைக்க போகணும். வெளி ஸ்டேட்டுக்கு, இந்த ஸ்டேட்டை விட்டு தாண்டி போனீங்கன்னாக்கா ஹிந்தி கற்றுக்கணும். அப்படியே அந்த பஞ்ச பிழைக்க போனவர் ஒரு 5லேருந்து 10% பேர் அதுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மக்களுக்காக டோட்டல் தமிழ்நாடே ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? அதே வாய் என்ன சொல்லுதுனாக்கா, ஹிந்திக்காரன் இங்கே பிழைக்க வர்றான்ல, பீகார்லேருந்து அங்கேருந்து இங்கே பிழைக்க வர்றான்ல, அவன்கிட்ட பேசணுமா இல்லையா? பானிபூரி கேட்கணுமா இல்லையா? அதுக்கு ஹிந்தி கற்றுக்கடாங்கிறான். என்னடா நியாயம் இது உங்கள் நியாயம்? நான் துபாயில் வேலை செய்கிறேன். அங்கே என்னுடைய முதலாளி வீட்டில் வேலை செய்யக்கூடிய வீட்டு வேலைக்காரர்கள், சமையல்காரர்கள் இவங்கெல்லாம் பீகாரி, உப்பியை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு ஹிந்தியை தவிர ஒரு இலவும் தெரியாது. நம்மள்ட்ட வந்து கேட்பான், எனக்கு ஹிந்தி தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அரபி தெரியும் நல்லா. ஒரு அரபியில் நம்ம பேசணும்னாக்கா, ஹிந்தி தெரியாதா? இந்தியன்னு இருக்க ஹிந்தி தெரியாதா அப்படிமா. நான் ஏன்டா ஹிந்தி படிக்கணும்? எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றது. அவங்களுக்கு ஹிந்தியை விட்டா வேற எதுவும் தெரியாது. அவன் பொழைக்க வந்திருக்கிறது அரபு நாட்டுக்கு. அரபியை அவன் கற்றுக்க மாட்டானா, நம்ம போய் ஹிந்தியை கற்றுக்கணுமா? அவனுக்கு 1 2 3 கூட தெரியலங்க. இங்கிலீஷில் 10க்கு மேலே தெரியல. 15ங்கிற என்ன 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 15 என்ன 15 முழிக்கிறான் திருப்புண்டு. அப்புறம் நம்ம கால்குலேட்டரில் தட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. 1 5ன்னு போட்டு இதாண்டா அப்படிங்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு கேவலமாக இது பண்ணிக்கிட்டு ஒரு மொழியை தவிர வேறு மொழி படிக்கலைங்கிறாங்க. அதாவது ஊபிலையும் இந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு மொழியை தவிர வேறு எதுவும் தெரியாது அவங்களுக்கு. ஒரு மொழி தான் கற்றுக் கொடுக்குறாங்க, ஹிந்தி மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹிந்தி, உருது, இது தவிர வேறு ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. அப்போது நம்ம மட்டும் ஏன்டா 3 மொழியை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பதில் இல்லை அவனோட. இந்த அழகில் தான் இந்த பாண்டே மாதிரி ஆட்கள் வந்து நம்மளை மூளையை செலவு பண்ணுறாங்க. மூளை செலவு பண்ணி ஹிந்தி கற்றுக்கடா அப்படிங்கிறாங்க. இவங்களை எதால் அடிக்கிறதுன்னு தெரியல.